பரிசுத்த நாம சோதரம். இந்த உயிர்த்தெழுந்தான இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நாமம் மகிமைக்காக இங்கே வந்திருக்கிற இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த காலங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள், எதற்காக நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் நமக்கு எந்த கிரையும் கொடுத்தார், அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை அறிகிற காலமாக இருக்கிறபடினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறியறதுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தருகிறார். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாய் நமக்கு தெரிஞ்ச இதோட இன்னும் அதிகமான ஒரு வெளிப்படுத்தலை நம்ம கற்றுக்கொண்டோமானால் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு வேத தியானமாக யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நான் தான் உனக்கு எல்லா விதத்திலும் ஒரு வழி காட்டுறேன். நான் சத்தியமா இருக்கிறேன், நான் வார்த்தையா இருக்கிறேன், அடுத்து நான் உனக்கு ஜீவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். அவருடைய நாமத்துக்காக நாம பிரயாசப்பட்டு ஆண்டவர் ஊருக்கு ஒருவராய், வம்சத்துக்கு ஒருவராய், தாயின் கர்ப்பத்திலே வேறு பிரித்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, நாமெல்லாம் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நாம இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு பல விதத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சிநேகம், அவருடைய அனாதி சிநேகம் பெரியது. பிரியமானவர்களே, நமக்காக அவர் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். எந்த ஒரு மனிதனும் கொடுக்காத ஒரு விலையை அவர் நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதனாலதான் சொல்றேன், அவருடைய இரத்தத்தினால நம்ம பூரணமான ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னவே தெரிந்து கொண்டு இந்த இடத்துல நீங்க பிறக்கணும், இன்னான் இடத்துல பிறக்கணும், இந்த தாய் தகப்பன பிறக்கணும், இந்த கணவன் மனைவி இந்த பிள்ளைகளுக்கு நீங்க பிறக்கணும், இந்த ஊர்ல பிறக்கணும், இந்த சபைக்கு போகணும், நீங்க இப்படி இந்த பிரகாரமா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தின்படியே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்றேன். இன்றைக்கு கூட நம்ம இந்த செய்தியை கேட்டா கூட தேவனுடைய தீர்மானம் இல்லாம இந்த செய்தியை கேட்பதற்கோ இந்த இடத்துக்கு வருவதற்கோ இந்த செய்தியை பார்ப்பதற்கோ ஆண்டவர் விடுறதில்லை. ஆண்டவர் தீர்மானத்தின்படியே நம்மளே காண செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்றோம். ஆண்டவர் நமக்கு விலையிடப்பட்ட ரத்தத்தினால ஆண்டவர் நமக்கு வருகிறார். 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நானே வழி சத்தியம் ஜீவன அறிகிறேன் சொல்வதின் நோக்கம் என்னன்னா, அவர் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ண போறதான ஒரு சூழ்நிலையில கிட்ட வந்துருச்சு. கிட்ட வரும்போது என்ன செய்றாரு, சீஷர்கிட்ட சில விஷயத்த சொல்றார், ரகசியத்தை சொல்றார். நான் பிதா எடுத்துக்கொள்ள காலம் வந்துருச்சு, நான் பிதாவிட்ட போக போறேன் அப்படி இப்படின்னு அந்த சாட மழைய பேசிட்டு இருக்காரு. அது ஆண்டவர் பேசுறது இவங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது, திகைச்சு போயிருக்கோம். ஏன்னா ஆண்டவரை பின்பற்றி வரும்போது அற்புதம் அடையாளம் பயங்கரமா இருந்தது. பார்க்கும்போது அப்ப சந்தோஷம், ஒரே குதூகலம். இயேசு கிறிஸ்துக்கு பின்னால போனாலே ஒரே சந்தோஷமா இருந்தது. பிரியமான சகோதரே, நாமளும் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அப்படிதானே? அப்படியே ஒரே சந்தோஷம், குதூகலம். இயேசு 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 எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்க்கும்போது எப்படா பார்க்கறது, எப்படா அவருக்கு பின்னால போறது, எப்படா அந்த அற்புதத்தை பார்க்கலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாமளும் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தோம்.
சீஷர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் அந்த நாட்கள் போக 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 அவருடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்காக அவர் என்ன செஞ்சாரு, இன்னும் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் பிதாட்ட போறேன், போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு, என்னை காட்டி கொடுப்பாங்க, நான் அடிக்க போவேன், நான் 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை சொல்றாரு. அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும், பிதாவுடைய திட்டத்தை அவங்க புரிஞ்சுக்க முடியல. ஏதோ ஒரு விஷயத்த அவர் நமக்கு சொல்ல வராருங்கிற மட்டும் தெரிந்து அவங்க இறுதியை என்ன செய்யுது, கலங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, என்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஆனா நாம நினைச்சிட்டு இருந்தோம் இவர் இந்த பூமியில ஆளுகை செய்வார், இவர் ராஜாவா இருப்பார், நம்ம அவருக்கு கீழே பெரிய அடைக்கலமா இருப்போம், சந்தோஷத்தை இந்த பூமியிலேயே சந்தோஷத்தை நாளாக்கம் முழுக்க இயேசு கிறிஸ்துவை ராஜாவா ஏற்றுக்கொண்டு நம்ம வாழுவோம் என்று நினைத்து கொண்டிருந்ததான பின்பற்றி வந்ததான சீஷர்கள் மத்தியில இவர் இப்படி பேசணும்னு ஒரு கலக்கம் வந்துருச்சு. அதனாலதான் முதல் வசனத்திலே 14:1 சொல்ற பாருங்க, அவர் அதனாலதான் அந்த வசனத்தை துவக்கும் போதே, அந்த சொல்லும் போதே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் சொல்லும் போதே, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நாம இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்ட நாட்கள் வரும்போது ஒரே சந்தோஷம் வந்தது. அற்புதம், அடையாளம், எங்க அற்புதம் கிடக்கு, சாட்சியை பார்க்கும்போது அப்படியே ஆவலா இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தை பார்க்கும்போது போக 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 ஆண்டவர் திட்டத்தை பேசும்போது, ஆண்டவருடைய சித்தத்தை பேசும்போது, அவருடைய செயல் நடைமுறையை பேசும்போது நமக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு சோறு வந்துருச்சு. இன்னைக்கு அந்த நிலைமையில தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த நாம சோத்திரம். நம்மளுடைய ஒவ்வொரு ஆவி ஆத்மாவிலையும் ஒரு சோர்வு வந்திருக்கு, ஒரு கலக்கம் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த அந்த சந்தோஷம் இல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட பேச போறாரு, ஏதோ ஒரு செயல்பாடை நம்மகிட்ட செயல்படுத்தணும்னு சொல்லுறாரு, ஏதோ ஒரு அனுபவ பாடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாரு. அது நமக்கு என்ன செய்ய முடியல, என்ன செய்யல, புரியல. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த செயல் திட்டத்தை புரியணும். அந்த செயல் திட்டத்தை, ஆண்டவர் சொன்னதான செயல் திட்டத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சாமுவேல் புத்தகத்துல அன்னாள் தீர்க்க தரிசனமாய் ஒரு ஜெப வார்த்தையை சொல்றாங்க. அல்லேலூயா. அன்னாள் அதுங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். அல்லேலூயா. பல ஆயிரம், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, பல ஆயிரத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் அவர் அன்னாள் ஜெபிக்கிறா. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை, அவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை தான் அவன் சொல்றா. சிறியவனையும் புழுதியும் குப்பையில, எளியவனை குப்பையிலிருந்தும் தேவன் எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தையும் சுதந்திரிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம கூட எளிய குப்பையும் தூசியும், அல்லேலூயா, குப்பையும் தூசியுமா இருக்கல நம்மளை எடுத்து அவருடைய இரத்தத்தினால கழுவி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வச்சு நமக்கு மகிமையுள்ள பரலோகத்தையும் ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம குப்பையும் தூசி, உண்மைதானே? இல்லை உண்மைதானே? உண்மைதானே? யோசி. அப்படியே பேக்ல போங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக்ல போங்க, அப்படியே மைண்ட்ல பேக்ல போங்க. நம்மளுக்கு அசிங்கமா இருக்கும், அசிங்கம், அருவருப்பு. சிலருடைய பாவம் வெளியே தெரியும், சிலருடைய பாவம் வெளியே தெரியும். அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. சாக்கடை, சாக்கடை. நாம ஒரு சாக்கடை. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், சாக்கடை சாக்கடையோடு தான் போயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் தூக்கி எடுத்து
சுத்தப்படுத்தி கழுவி ஆண்டவர் ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் யார் கூட உட்கார வச்சிருக்காரு? பிரபுக்களோட ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். நம்ம எல்லாருமே ராஜாக்களும் பிரபுக்கள் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நீங்க எபேசியர் 2:7 நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான். அதை கூட ஒரு நிமிஷம் படிங்க. எபேசியர் 2:7. நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் நாம அவரோடு எழுப்பி சிங்காசனத்தை அவரோடு உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்திலே நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறார். அதுதான் இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து ராஜாக்களோடு உட்கார பண்ண மாத்திரமல்ல, ஆண்டவர் மகிமையுள்ள ஒரு சிங்காசனம், ஓசியாவும் ஈசியாவும் கிடைக்காத இந்த பரலோக ராஜ்யத்தையும் நமக்கு ஆண்டவர் தருகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்க. என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த ஏதோ இன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுதல் விண்ணப்பத்தை மட்டும் உனக்கு கொடுத்து ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை சுகத்தை கட்டளையிட்டு அதுக்காக அவர் ரத்தம் சிந்தல, பாடுபடல. அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்டது எதுக்குன்னா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போனோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் அவர் இருக்கிற ஸ்தானத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். அவருக்கு நமக்கு என்ன பாருங்க, நாம ஒரு குப்பைங்க, ஒரு தூசிங்க. அது எப்படி சொல்லுன்னு எனக்கு வார்த்தையே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஒன்றும் ஒரு புழு, ஒரு சாக்கடை. ஆனா அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம், அனாதி சிநேகம். அவருடைய ரத்தத்தை தியானித்து பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கு விலையே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்க அவருடைய ரத்தத்தை பார்த்து நீங்க நினைக்கிறீங்கன்னா டெய்லி கோடி நன்றி சொல்லுங்க. டெய்லி கோடி நன்றி சொல்லணும். அவருடைய ரத்தம் நமக்காக என்ன செஞ்சுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஆண்டவருக்கு என்ன சொல்லலாம், கோடி நன்றி சொல்லலாம். நீங்க 1000 சோதர வழிகள் கூட ஏறெடுக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளோடு கூட, அது மாத்திரமல்ல, நம்மள பரிசுத்தம் பண்ணி கொண்டு போற மாத்திரமல்ல, கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க தாயின் கற்பத்துல வேறு பிரிச்ச ஒரு பெற்றதான பிள்ளைகள், நீங்க முன்குறிச்ச பிள்ளைகள், நீங்க இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். நீங்க வந்துட்டீங்க. எத்தனையோ பேர் உங்க சொந்த மந்தத்துல வரல, உங்க குடும்பத்துல வரல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஆண்டவரோடு வந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது மாத்திரம் அல்ல, உங்க குடும்பத்திலையும் ரட்சிக்கப்படாதவங்களையும் கூட இயேசு கிறிஸ்துனால கொண்டு வர முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, எந்த மனுஷனையும் இந்த பூமியில இந்த மனுஷன் மாறவே மாட்டான், திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லவே முடியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கிரியை செய்து. அல்லேலூயா. நீங்க கூட சொல்லுவீங்க, இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க, இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. அது உங்களுடைய நியாய தீர்ப்பு. அது யாருடைய நியாய தீர்ப்பு? உங்களுடைய நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு கிடையாது. நீங்க சொல்றீங்க இவங்க திருந்த மாட்டாங்க, நாளைக்கு தெரிஞ்சுட்டானா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யார் எப்படி செய்வான் தெரியும்? இதே கிறிஸ்தவங்களை கொலை செய்யும்படியாக கொலவெறியோடு பல கொலைகளை செய்த ஒரு சவுலை ஒரே ஒரு இடையில நின்று ஒரு ஒளியை மட்டும் காமிச்சாரு, அப்படியே மாற்றணும். ஒரு நொடி தான், ஒரு நொடி பொழுதுல
அந்த சவுல் பவுலாக மாறினான். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்து, இந்த அநாதி சிநேகம், அவர் வெளியேறப்பட்டதான அவருடைய ரத்தம் உங்களை மாத்திரமல்ல பரலோகத்துக்கு கொண்டு போறக்கு, உங்க குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க நேசிக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படாதவங்க யாராய் இருக்குமானா அவங்களையும் பரலோகத்துக்கு கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தை பரிசுத்த பவுல் எந்த மனுஷனையும், அந்த எந்த மனுஷங்கிறதுல எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தால்தான் அவன் கிறிஸ்துக்குள்ளாக வருவதற்கு தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால இப்படி சொல்லுகிற நமக்கு, அவரை நம்பி வந்த நமக்கு சோர்ந்து போய் கலத்தோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பிலையோடு சோர்வோடு வந்திருக்கிற நமக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு பிரத்யட்சமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நமக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். முதல் ஆசீர்வாதம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அல்லேலூயா. பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் ஆண்டவர் நானே ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன் என்று நம்மளுக்கு தைரியப்படுத்தின அதே தேவன் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தை சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் வருவேன். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவளா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், நான் வாக்கு மாற மாட்டேன். உனக்கு நான் சொன்னேன், அதை நான் செய்வேன். நான் பொய் சொல்ற மனிதன் அல்ல, மனம் மாற மனப்புத்திரன் அல்ல. மனுஷன் வந்து அப்படி மனம் மாறுவான், நான் மாற மாட்டேன். நான் ஒரு தடவை சொன்னா அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சொல்றார், திக்கற்றவர்களாய் நாம் விடேன். உண்மையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக, ஆண்டவருக்காக நீங்க நிறைய பிரயாசப்பட்ட நிமித்தமாக நிறைய விஷயத்தை நீங்க விட்டுட்டு வந்தீங்க. லாபமான அனைத்தையும் நஷ்டப்பட்டு விட்டு வந்தீங்க. அல்லேலூயா. உண்மையா பையா? உண்மைதான். எத்தனையோ விஷயம் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம். அப்படித்தானே? எப்படி வேணாலும் உலகம் அப்படித்தானே? அப்படி 2 நிமிஷத்துல பேசி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் செய்ய முடியாம ஆண்டோடைய சட்டத்தை திரும்பிடாம நம்ம உண்மையா இருந்து நம்ம நடத்துறோம். நம்ம லாபமான அனைத்தையுமே விட்டுட்டு நஷ்டமண்டு ஆண்டவரை பின்பற்றி வரணும். இந்த இடத்துல தான் நமக்கு சோறு. அன்றாட நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக, அது நாங்கள் தீர்க்க முடியாம இருக்கும்போது நமக்கு என்ன செய்யறது? சோறு வந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அன்றாட பிரச்சனைகள் அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொரு பிரச்சனை வரும். அல்லேலூயா. இப்ப கல்யாணம் முடிக்கிற ஒரு பிள்ளைக்கு என்ன வரும்? கல்யாணம் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த பிரச்சனை வரும். கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரும்? குழந்தை பிறக்கணும்னு வரும். குழந்தை பிறக்கவங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க, குழந்தை நல்லபடியா வளர்க்கணும்பாங்க. அடுத்து அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்பாங்க. அடுத்தடுத்து நம்ம அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிடறோம். நமக்கு பண வசதி தேவைப்படணும், ஆட்கள் உதவி தேவைப்படுது. இதுக்கு எல்லாம் போராட்டத்தையும், பல சத்துருடைய போராட்டத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சோம்னா இதுல வர பலகீனம் வந்துடுது, சோறு வந்துடுது. அதுலயும் நம்ம பேசுற ஆட்கள்லாம், நம்ம எந்த மாதிரி பேசுற ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க. எது பார்த்தாலும் அது நடக்காதுங்க. அவங்க ஓங்கி சொல்லுவாங்கப்பா. நான் நிறைய பேர் பேச்ச கேட்டிருக்கேன். அதெல்லாம் நடக்காதுங்க. நீங்க எழுதி வச்சுக்காங்க. ஆமா, சவால் விடுவாங்க, எழுதி வச்சுக்காங்க. பேசும்போதே நம்ம இருதயம் அப்படியே சுக்குநூறா ஒடிஞ்சு போயிடும். பேசும்போதே இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரு.
நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் கூட இருக்கேன், என் கூட இருக்கேன், நீ வா, என் கூட வா, இந்த இருக்கே, பக்கத்துல வந்தாச்சு, இந்த வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு, ஓடி வா, என் கூட வா. இதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இந்த மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவளா விட மாட்டேன். உன்னை எந்த ஸ்தானத்துல புறப்பட செய்தனோ ஆண்டோட சித்தத்தின்படியே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம சொல்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அந்த பசுக்கள் எத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே சென்றது. பெலிஸ்தரின் அதிபதிகள் எத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். எத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது வெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். பெலிஸ்தியர் எதிரி நம்ம உடன்படிக்கை பட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் ஒரு ஒரு கோயில், ஒரு பெரிய கோயிலை கொண்டு போய் வச்சாங்க. அந்த கோயிலுடைய அந்த சிலை பொத்துட்டு கீழே வந்தோன்னு அவங்க பயந்துட்டாங்க. ஆகா, அந்த உடன்படியில என்ன இருக்குதோ ஏது இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, இந்த உடன்படிக்கையை எடுத்து, இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து அப்படியே எங்க அனுப்பிடலாம், இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது உண்மையிலேயே இந்த உடன்படிக்கை பெட்டியில ஆண்டவர் இருக்காரா, கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பாரா அப்படிங்கறது தெரியணும். அப்படி இல்லாட்டா இந்த கலக்கம் நம்ம பயப்பட தேவையில்லை, இது ஏதோ யதார்த்தமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு என்ன செஞ்சாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு மாட்டு வண்டியில வைக்கிறாங்க. பழக்கப்பட்ட மாடு, ஒரு காளை மாடை கொண்டு போய் அந்த மாடு அப்படித்தானே வைப்பாங்க. ஆனா அதுலயும் அவங்க ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்க பாருங்க. என்ன வைக்காங்க, கறவை பசு மாடு. அதாவது அந்த பசு மாடுக்கு அது பலவீனமான, பொதுவா பசு பெண்கள் ரொம்ப பலகீனமான ஆட்கள். ஸோ இந்த இடத்துல அந்த பசுனா பலகீனமான ஒரு மாட்டு வண்டிக்கு ஓட்டுறதுக்கு பழக்கப்பட்ட கிடையாது. அந்த இதுல வச்சு போறதுக்கு கிடையாது. இது போகக்கூடிய பாதை கூட தெரியாது. இப்போ நீங்க ஒரு செக்கு மாடை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த செக்கு மாடுக்கு ஒன்று தெரியும், அப்படியே ரவுண்ட் அடிச்சு வரணும்னு தெரியும். அப்படித்தானே? இல்லையா? தெரியுமா தெரியாதா? செக்கு மாடுலாம் நீங்க பார்த்துக்க மாட்டீங்கன்னு. அது அந்த காலத்துல முன்னால அந்த எண்ணெய் ஆட்டும் போது மாட்டை அப்படியே அடிப்பாங்க, இப்படிதான் அடிப்பாங்க. அப்ப அந்த மாட்டுக்கு தெரியும் இதை சுத்தி மட்டும் வரணும்னு தெரியும். ஆனா இதுல பழக்கப்படாத மாடு. அல்லேலூயா. பெட்டி, மாட்டு வண்டியில என்ன இருக்கு, உடன்படிக்கை பெட்டி. ஒரு பக்கம் சத்துரு பார்த்துட்டே இருக்காங்க, கொண்டு போய் சேர்ந்துருமா, நீ சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லி சத்துரு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த மாட்டு வண்டி என்ன செஞ்சு, அந்த பஸ் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த பஸ் போற வழியில இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு கொண்டே போச்சு. சரியான எல்லையில போய் சேர்த்து விட்டுச்சு. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம சொல்றோம். நாம தான் அந்த பசு, நாம தான் அந்த கரையும் மாடு. நம்ம போகக்கூடிய நமக்கு இடம் தெரியாது, எங்க போறோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆண்டவரா பார்த்து எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, நம்முடைய பிரயாணத்தை மிக தெளிவாக சமாதானத்தோடு கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவரால் மட்டும் முடியும். அல்லேலூயா. நாம தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறேன்? நான் தான் உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை நான் தான் சுமந்துட்டு போறேன். அல்லேலூயா. இதத்தான் ஆண்டவர் சொன்னா நான் உங்களை திட்டவராக உன்னை அழைச்சிருக்கேன். நான் அழைத்த தேவன் உண்மையில்லவர், நான் மாற மாட்டேன். உன்னைய நான் பரலோகத்துக்கு கொண்டு போற பாதைக்கு நான் உன்னை கூட்டு போயிருக்கேன். நானும் உன் குடும்பத்தையும் நான் கூட்டிட்டு போவேன்.
போற வழி உனக்கு தெரியாது, எப்படி போறதுன்னு தெரியாது, நீ பலகீனமானதான். ஆனா கூப்பிட்டு கொண்டே இருந்தால் நிச்சயமாக எல்களை கொண்டு போய் சேர்த்துருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவர் சொன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களா நான் விட மாட்டேன், நான் அப்படி நடுக்காட்டெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். மனிதர்கள் நடுக்காட்டுல விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன், நான் உனக்கு கடைசி வரைக்கும் நான் உதவி செய்வேன், நான் கடைசி வரைக்கும் கண்ணாம இருப்பேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும் நிறைய வார்த்தைகள் மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி விட மாட்டார். திக்கற்றவர்களா விட மாட்டார், அப்படிலாம் திகச்சவங்களை விட மாட்டார். தேவன் உண்மையுள்ள தேவன், தலை நிமிர செய்கிற தேவன். அவரை நம்பி நாடி தேடி வந்துட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புறேன், ஒரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறேன். அவங்க உன்கிட்ட ஆற்றி தேற்றி உனக்கு நான் சொன்ன வார்த்தையே வசனத்தை உனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அபிஷேகம் நமக்கு தேவை இருக்குன்னு நம்ம சொல்றோம். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் நீங்க கண்டிப்பா அபிஷேகம் பண்ண. ஏன்னா ஆண்டவர் சொன்ன, என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அபிஷேகத்தை ஆண்டவர் தருவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம், துக்கப்படும் போதெல்லாம், தத்தளிப்பு இருக்கும் போதெல்லாம், நமக்கு செயல்பட முடியாத சூழ்நிலை இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு வசனத்தை சொல்லணும். ஆண்டவர் பேசின வார்த்தை நம்மளுக்கு நினைப்பூட்டணும். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம சொல்றோம். ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்க, ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்க. ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு நாள் தலைகுனிய வைக்கிற தேவன் கிடையவே கிடையாது. அவர் தலை நிமிர செய்கிற தேவன். அவர் உன்னை ஆற்றி தேற்றி ஆண்டவர் பரலோக ராஜ்யம் வரைக்கும் உன்னை கூட்டிக் கொண்டு செல்வார். அல்லேலூயா. திரும்ப ஒரு நாள் ரகசிய வரையும் கூட உன்னை சந்திப்பார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம சொல்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே, இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம சொல்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியையும் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானது, ஆண்டவரை விசுவாசி ஆண்டவரை நம்பி வந்துகிட்ட நமக்கு ஆண்டவர் அவர் செய்த கிரிய அற்புதையும் அடையாளத்தையும் நாமளும் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளத்தை யார் செய்யணும்னு விரும்புகிறாரு? நாம செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. அற்புத அடையாளத்தை செய்த ஜனங்கள் பின்பற்றி வந்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சீஷர்களும் கூட அற்புத அடையாளத்தை செய்து என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் விசுவாசித்து ரட்சிப்புக்கு எதிரான வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற பல கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. நீங்களும் அற்புதம் அடையாளம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறதுமா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், ஏதோ சர்ச்சை ஆண்டவர் விட்டு போக மாட்டோம், ஆண்டவர் விட்டு கண்டிப்பா போக மாட்டோம், ஏதோ கிடைக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் வாரம் வாங்கிட்டு ஏதோ நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு போம் அப்படி நாம நினைக்கிறோம். இல்ல பிரியமானவர்களே, அவரை பின்பற்றி வந்ததனுடைய நோக்கம் ஒண்ணு இருக்கு. அவரை பின்பற்றி வந்ததுக்கு என்ன நோக்கம் இருக்கு? அவரை
நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உங்ககிட்ட இருந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை அழைச்சி விலையேறப்பட்ட ரத்தங்க. அந்த ரத்தத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாதுங்க. இங்க கோடி வச்சிருக்காங்க, எத்தனையோ லட்சம் கோடி வச்சிருக்கிற மனிதர்கள் உலகத்துல நிறைய பணக்காரங்க இருக்காங்க. நீ அவங்ககிட்ட போய் பல்லவம் நிச்சயம் கேட்டு பாருங்க, பல்லவ நிச்சயம் கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது, நைட்டெல்லாம் தூக்கம் கிடையாது, தூக்க மாத்திரை போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கோடிகள்ல புரண்டு கொண்டு இருக்குதா மனிதனுக்கு தூக்கம் கிடையாது, அவனுக்கு பல்லவ நிச்சயம் கிடையாது. ஆனா உனக்கு ரட்சிப்பு கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து சபைக்கு கொண்டு வந்து அந்த உன்னை அழகு பார்த்து கொண்டு இருக்கா. காரணம் என்னன்னா, நீ அற்புத அடையாளத்தை செய்யணும். என்ன செய்யணும்? நாம அற்புதம் அடையாளத்தை செய்யணும். அவர் செஞ்ச கிரியையே நம்ம செய்யணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த 2 வசனத்தை படிங்க. எதை கேட்கிறீர்களோ குமாரனை பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. இந்த அற்புத அடையாளத்தை நான் செய்வதற்கு, இந்த அற்புத அடையாளத்தை நான் செய்வதற்கு நான் தகுதியா இருக்கா, என்னால அது முடியுமா அப்படின்னு நீ கேட்டனா, நீ கேளு, நீ கேட்டா தருவேன். அல்லேலூயா. நான் ஒரு அற்புத அடையாளத்தை செய்யறதுக்கா நான் உன்னை அழைச்சிருக்கேன், நீ அதுக்காக தான் தகுதிப்படுத்திருக்க. நான் என்னுடைய பார்வைக்கு நீ தகுதியாயிட்ட, என்னுடைய பார்வைக்கு நீ தகுதியாயிட்ட. ஆனா உனக்குள்ள நான் அற்புத அடையாளத்துக்கு நான் செய்யறதுக்கு நான் தகுதி இல்லையோன்னு நீ நினைச்சனா, நீ பிதாவிடத்துக்கு கேளு, என்கிட்ட கேளு, என் நாமத்தினால கேளு. நான் உனக்கு கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தந்து உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட பிரியமான சகோதர சகோதரி, உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை தாயின் கற்பத்திலிருந்து யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படி பேக் சைடு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் நம்ம சொந்த பந்தத்துல கிடக்காங்க, யாருமே ஆண்டவரை தேடி வரலையே. இன்னும் நம்மளை மட்டும் எதுக்கு அழைச்சு வந்தாரு? நம்மளுக்கு மட்டும் எதுக்கு இந்த சத்தியத்தை சொல்றாரு? எதுக்கு நம்மகிட்ட மட்டும் ஏன் அந்த ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு? நம்மகிட்ட மட்டும் எதுக்கு பரிசுத்தத்தின்படியே நம்மளை வழிநடத்த சொல்றாரு? நம்மளை மட்டுமே லாபமான அனைத்தையும் இயேசு கிறிஸ்துக்காக நஷ்டம் சொல்ல வைக்கிறார். நமக்கு எதற்காக ஆண்டவர் நாமத்தின் நிமித்த நிந்தை, துன்பங்கள், பொய்யான குற்றச்சாட்டு, தூசிக்கிறது எல்லா காரியம் ஏன் நமக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு? காரணம் இருக்கு, நீ அற்புதம் செய்யணும். இயேசு கிறிஸ்துவை போல நீ அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. நீ அற்புதம் செய்யக்காக அழைக்கப்பட்டவன் மகனே மகளே, நீ அதற்காக அழைக்கப்பட்டவன். அந்த அழைப்புல நான் அழைக்கப்பட்ட ஸ்தானத்துல ஆண்டவரே நான் அதுக்கு நான் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு தேவையான கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தந்து வழி நடத்துவார். ஐயோ நான் என்ன செய்றேன் மட்டும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நாம தான் அந்த இடத்துல நம்மை பெற்ற நாம தான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் இருக்கு. எதிராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடுவி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், மாறுங்கள் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இருந்த சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன். ஒரு ராஜால ஒரு இஸ்ரவேல் தேசத்துல பயங்கர பஞ்சம். மனுஷன பிள்ளைகளை கூட அவங்க என்ன செய்றாங்க, சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் ஆயிப்போச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது, தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இந்த இடத்துல என்ன செய்யற, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், உனக்கு அந்த பஞ்சத்துக்கு அந்த ஆகாரம் உனக்கு கிடைக்கும். அந்த 7ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தை குறிச்சிருக்காங்க, அதை படிச்சு பார்த்தா தெரியும். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இடையில அந்த தேசத்துல இருக்கிற 4 குஷ்டரோகி இருக்காங்க. பஞ்சம் தாங்க முடியல. ஏன்னா
அந்த குஷ்டரோகி என்ன செய்வாங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே இருப்பாங்க. தனக்கு போக பிடிச்ச அந்த மிச்சத்தானே அவங்களுக்கு போடுவாங்க. பிச்சை கொடுக்க என்ன தனக்கு உள்ளதையே சாப்பிட முடியாது. அப்போ அவங்களுக்கே இல்லை, அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, சரி எங்கேயாவது இப்போ நம்ம அங்கே போவோம், சீரிய நாட்களுடைய பாளையம் அங்கே இறங்குற மாதிரி இருக்கு, அங்கே நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போகிற இடத்துல அவன் சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு போகிறான், ஒன்று அங்கே போனால் நம்மளை கொண்டுட்டோம், நம்ம இல்லை நம்ம இங்கேயே பஞ்சத்தில் சாப்பிட முடியாமல் நம்ம சாக போகிறோம், ஒன்று அங்கே செத்தாலும் சாவான், எப்படியோ போவோம்னு சொல்லிட்டு போயிட்டான். போகிற இடத்துல போனால் ஆண்டவர் ஒரு இறைச்சலை கொடுத்து அங்கே விரட்டி அடிக்கிற சீரியர் படைகளை விரட்டி அடித்து ஓடுறாரு. அவங்க துணியை காணுன்னு ஓடி போயிட்டாங்க. இவங்க 4 பேர் போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா, 4 பேர் போய் இருக்கிற ஆகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே யோசிக்கிறாங்க, நாம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, நம்ம தேசத்துல எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நற்செய்தி கிடைச்சிருக்கு, நமக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு, நாம பெற்ற அற்புதத்தை எங்க நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவருக்கு விரும்புறான். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம சோதரம் பிரியமான, இதுல நிறைய சத்தியம் இருக்கு. நீங்க பெற்ற சந்தோஷத்தை, நீங்க பெற்ற சமாதானத்தை, நீங்க சொல்ற சுகத்தை, ஏதோ இங்க ஒரு சாட்சி சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு அதை செய்தாலும் மட்டும் சொல்லிட்டு போக அல்ல. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை யாருக்கிட்ட போய் சொல்லணும், தேசம் அற்புதம் நடக்கும்படியாக, தேசத்துல அற்புதம் நடக்கும். உனக்கு செய்த அற்புதத்தை ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஆண்டவர் உன்னை அழிச்சு வந்தாரு, சாக்கடையிலிருந்து வெளியே கொண்டாந்தாரு, ஒரு பரிசுத்தத்தை கொண்டாந்தாரு, உனக்கு பெரிய அற்புதம் செஞ்சாரு. ஆனா தேசத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீ போய் என்ன செய்யணும், நற்செய்தியை சொல்லணும். அல்லேலூயா. யோசிச்சு பாத்துங்க, ராஜா கிடையாதுங்க நற்செய்தி கொடுக்குற ஆளு, ராஜா கிடையாது, தளபதி கிடையாது, வேற யாரும் கிடையாது. யாரு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன், குப்பையும் தூசியுமாக தூக்கி எறியப்பட்ட ஒரு மனிதன், பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறதான ஒரு மனிதன், குஷ்டரோகி. அவன் தான் போய் நற்செய்தி சொல்ல போறான். அந்த நற்செய்தி என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த தேசத்துக்கே விடுதலை வந்தது. அல்லேலூயா. தேசம் முழுவதுமாய் நல்லா சாப்பிட்டு அந்த பஞ்சத்துல இருந்து ஜெயிக்கத்தக்க ஆண்டவர் செய்தான். நீ பேசக்கூடிய, நீ இன்னைக்கு அற்பமா குஷ்டரோகி மாதிரி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அருவருக்கத்தக்கதான இடத்துல கூட இருக்கலாம். மக்களுடைய பார்வைக்கு நீ அருவருக்கத்தக்கதான இடத்துல கூட இருக்கலாம். தேவன் உன்னை கொண்டுதான் அற்புதம் ஆண்டவர் செய்வார். உன்னை கொண்டுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் விரும்புற காரியம் என்ன, உன்னைய வச்சு ஒரு அற்புத அடையாளம் செய்யணும். அல்லேலூயா. நீ செய்யறதுக்கு தகுதியா இருக்கியா என்பதை ஆண்டவர்கிட்ட தான் நீ கேட்கணும். ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்த அற்புத அடையாளத்தை நீங்களும் செய்யத்தக்க ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாம சோதரம். மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதம். முதல்ல 2 ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டா என்னெல்லாம் பெற்றோம்னா, ஆண்டவர் நம்மளை திக்கற்றவளாக விடல, எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதே ஆண்டவர் நம்மை சேர்ப்பார். 2வது என்ன செய்யணும், அவர் அற்புத அடையாளம் செய்த போல நாமளும் அற்புதம் அடையாளம் செய்யத்தக்க, அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க, அநேக ஜாதிகள் ரட்சிப்புக்கு கொண்டு வர, விடுதலையை கொண்டு வர நம்மளே அந்த பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்றோம். 3வது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் பயப்படாமல் கலங்காமல் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்லாமல் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உலக கொடுக்கிற சமாதானம் என்பது, சமாதானம் சந்தோஷம் என்பது நிரந்தரம் அல்ல, டெம்பரவரி. கொஞ்ச நாள் உங்களுக்கு
ஒரு மனிதனோட நல்லா பேசினார்னா ஒரு சமாதானம் கிடைக்கும். இப்போ யாராவது ரொம்ப கோபமாக இருக்கிற ஒரு மனிதன் பேசிட்டான்னு வைங்களேன், உங்கள் குடும்பத்தில் கோபமாக இருக்கிற ஒரு மனிதன் பேசிட்டான்னா ஒரு சமாதானம் கிடைக்கும். கொஞ்சம் டெம்பரவரி தான். உங்களுக்கு எல்லா உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, ஆனால் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை அங்க தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே சகோதரி, இதுவரைக்கும் நீங்கள் பெற்ற சமாதானம் அல்ல, நீங்க பெற்ற சமாதானம் அந்த சமாதானம் அல்ல. அப்படி சமாதானம் வந்ததுன்னா நீங்க சந்தோஷமா வந்துடுவீங்கல்ல. நீங்க ஏன் துக்கத்தோடு வர்றீங்க? நீங்க ஏன் சஞ்சலத்தோடு கலக்கத்தோடு ஏன் வர்றீங்க? ஆண்டவரை நாடி தேடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு ஏன் துக்கத்தோடு வர்றீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை ஆண்டவர் செய்யற அதை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அதுதான் எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்கள் எதிர்பார்க்கிற நீண்ட நாட்களாக சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு எதிர்பார்ப்பை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ஆண்டவர் கொடுக்கிறதான சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய இதை எனக்கு தெரியாது, குடும்ப உறுப்பினருக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? குடும்ப உறுப்பினருக்கே அவங்க என்ன எதிர்பார்க்கணும்னு தெரியாது. நினைப்பாங்க எல்லாருமே கணவன் மனைவி கூட ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு. அப்படி இல்லை, கிடையவே கிடையாது. கணவன் வேற, மனைவி வேற, அவனும் நினைக்கிற நினைவுகள் வேற. அல்லேலூயா. அந்த நினைவு வேற. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நினைவுகளோடு இருக்காங்க, எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எதிர்பார்க்கிற முடிவுகளை கொடுக்கும்படியா ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. இத்தனை வருஷமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இது இருந்தா போதும், என்னுடைய ஆயுசு நாளை நான் சமாதானத்தோடு முடித்துக் கொள்வேன், இது இருந்தா போதும், நான் சந்தோஷமா என்னுடைய ஊழியத்தை நான் முடிச்சு கொள்வேன், இது இருந்தா போதும், என்னால சந்தோஷமாய் சபையாய் முடிக்க முடியும் என்று விரும்புகிற நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறதான ஒரு நினைவு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு நினைவு இருக்கு. அந்த முடிவை ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவனே, இன்னைக்கு எனக்கு 100 ரூபா நீ கடன் கிடைக்கும், எனக்கு இன்னைக்கு கடன்காரன் வந்துடுவான், 100 ரூபாய்க்கு இல்லாம இருக்குன்னு நினைச்சு கூடாதுங்க தயவு செய்து. ஆண்டவர் அந்த அளவுக்கு லோ குவாலிட்டி ஆத்தி மாய்க்கிறாங்க தயவு செய்து. நிறைய பேர் அப்படிதான் இருக்கேன். நான் முக்கியம் நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற ஆண்டவர் நினைக்கிற ஒரு நினைவும் உங்க நினைக்கிற நினைவும் வேற. இன்னைக்கு போய் நான் கடன் கட்டணுமே ஐயோ அப்படின்னு அதுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நினைவும் உங்களுடைய நினைவும் உங்கள் திட்டங்களும் மேலானது. அது வேற திட்டம், வேற லெவல். அந்த நினைவே, அந்த எதிர்பார்க்கிற முடிவுகளை, அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். உன்னுடைய எதிர்கால முடிவை, நீ நீண்ட நாள் கேட்டுக்கொண்டிருக்கிறதான முடிவை, சமாதான முடிவை ஆண்டவர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரி, இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். கலங்கி கலக்கத்தோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அழகாக ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. ஒன்று, திக்கட்டவங்களா நான் விட மாட்டேன், ஒருபோது நான் கைவிட தேவன் அல்ல. ஆண்டவர் நான் உன்னை அழைச்சேன், உன்னை கரம் பிடிச்சு நான் கொண்டு போய் சேர்ப்பேன், எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தந்தை சொல்லுகிறார். 2வதாக, நான் அழைச்சனுடைய நோக்கம் நான் இந்த பூமியில அற்புத அடையாளம் செய்து அநேக ரட்சிப்புகளை கொண்டு வந்து அநேகரை பல்லவத்துக்கு கொண்டு வந்தது போல நீங்களும் அற்புத அடையாளம் செய்து அநேகரை ரட்சித்து பல்லவ ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதை
அவருடைய விருப்பம். மூன்றாவதாக, நீ அநேக நாட்கள் நீ எதிர்பார்க்கிற ஒரு முடிவை ஆண்டவர் தருகிறார். ஒரு சமாதானத்தின் முடிவை ஆண்டவர் தருகிறார். பெரிதான ஒரு முடிவு, ஒரு நல்ல நற்செய்தி ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். ஆண்டவர், நீ ரொம்ப நாள் அழுதுகிட்டு இருக்க, ரொம்ப நாளா அழுதுகிட்டு இருக்கேன், இந்த முடிவு மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா என் லைஃப் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவர், எனக்கு இது போதும், அவ்வளவுதான், அவ்வளவுதான், என்னுடைய நாட்களை ஈஸியா நான் முடிச்சிருவேன், சந்தோஷத்தோடு முடிப்பேன், சமாதானத்தோடு முடிப்பேன், நல்ல போராட்டத்தை போராடி முடிப்பேன் என்று நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கதான ஒரு நல்ல முடிவு ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் எழுந்திருப்போம்மா, ஒப்பு கொடுங்க பார்ப்போம், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வந்து இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாட்களிலும், இந்த 2 நாட்களிலும் கூட ஆண்டவரை பற்றி தியானிக்கவும், ஆண்டவர் நம்மளுக்கு பேசின வார்த்தைகளை தியானிக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவருடைய இரத்தம், அவருடைய அநாதி சிநேகம் வெளியேறப்பட்டது. பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மளை கூட தூக்கி எடுத்து ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட பேசினீரே, எனக்கு பரலோகத்துக்கு சிங்காசனத்துக்கு தகுதிப்படுத்தி தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன் ஆண்டவரே. யாரும் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம், ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவரே, நீர் என்னோடு பண்ணின உடன்படிக்கைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் ஏனாதானோ இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம். நீர் எப்படி ஆண்டவரே இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து அநேக ரட்சிப்புக்காகவும், அநேக ஆசீர்வாதத்துக்காகவும், அநேக சந்தோஷ சமாதான சுகத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும்படியாக இந்த பூமியிலே சுற்றி தெரிந்தது போல நாங்களும் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களெல்லாம் அற்புத அடையாளம் செய்யும்படியாக அநேகருக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தையும் கொடுக்கும்படியாக மகனாய் எங்களை மாற்றினபடியினால் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கிறதான ஒரு சமாதானத்தை எனக்கு தரப்போறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவர். நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கிற முடிவை எங்களுக்கு கொடுத்து ஒரு பெரிதான சமாதானத்தை, உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை எங்களுக்கு தரப்போகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எல்லாரும் நன்றி சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட ஆண்டவரே இருந்ததுக்காக ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க பசுமாடாய் இருந்த போதிலும் ஆண்டவரே, பழக்கப்பட்ட மாடாய் இருந்த போதிலும் ஆண்டவரே, நாங்க உம்முடைய உடன்படிக்கை சுமந்து கொண்டு ஆண்டவரே, சத்துருக்கள் பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, நீ சமாதானத்தோட போ, நீ சந்தோஷத்தோட போ, நீ சந்தோஷத்தோடு சமாதானத்தை போ. ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன் கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்.